வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் ரீசென்ட்டா இன்னைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பார்த்தேன். டாலஸ்ல நடந்தது. ஸோ, அதுக்கு நான் போயிருந்தேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து நான் நேர்லலாம் பார்க்குறேன். லைக் ஸ்டேஜ் ஷோவே நான் நேர்ல தான் பார்க்குறேன். இதுக்கு முன்ன ஐ திங்க் அந்த நாடகம் ஒண்ணு பிளாக் ஷீப்போட ஒரு நாடகம் அது நான் சென்னையில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் ஸ்டேஜ் ஷோன்னு பார்க்குறேன். ஸோ, நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் கரெக்டாக யுஎஸ் வந்தப்போ தான் அந்த ஆலெக்ஸ் இன் வொண்டர்லேண்ட் ஷோ வந்து ஓடிடியில் வந்திருந்தது. ஸோ, அது பார்த்தேன். அது பார்த்ததே நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன். இங்கே யாரையாவது மீட் பண்ணேன்னா அந்த ஷோ நல்லாயிருக்கும் அது பாருங்கன்னு சொல்லிட்டுருப்பேன். அந்தளவுக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்போ அந்த ஷோ பார்ப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு சாங்ஸ் நம்ம கேட்ட அவ்வளோ சாங்ஸு நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த கலைஞர்கள் அவங்களெல்லாம் பற்றி அதை ஒரு ஃபன்னாகவும் அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக கொடுத்துருப்பாரு. சரி அவர் ஷோ பண்ணுறாரு அதுவும் டாலஸ் வராருன்னொன்னே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ, புக் பண்ணி போனேன். ஸோ, அதுலேயே எவ்வளவோ சாங்ஸ்லாம் பாடிட்டாரு. எல்லாரையும் லைக் என்ன சொல்ல தமிழ் சினிமாவில் லெஜெண்டரியாக இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து சிங்கர்ஸ்லேருந்து எல்லாரையும் கரெக்டாக கவர் பண்ணி வச்சுருப்பாரு அந்த அந்த ஷோவில். ஸோ, இதில் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு சாங் தான் அதை சொல்லல. ஆக்சுவலி இந்த ஷோ வந்து ஒரே ஒரு சாங் தான் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு அங்கே அரங்கமே. ஓகே எல்லாம் ஷாக் ஆகாதீங்க அப்படி சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக கொண்டு போனார். தேர்கொண்டு சென்றவன் யாரென்று சொல்லடி தோழி அந்த பாட்டை வந்து அதை வச்சு தான் அந்த ஷோ பண்ணார். லைக் அதுதான் கான்செப்டாக ஸ்டார்ட் பண்ணார். அந்த பாட்டோட மலையாளம் வெர்ஷன் அந்த மலையாளம் வெர்ஷனோட அதாவது மலையாளம் வெர்ஷன் ஆஃப் சாங்கோட படத்தோட கதை இதை வச்சே அந்த ஷோ அப்படியே மூவாய் போயிட்டே இருக்குது. அதில் நடுவில் பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் மலையாளம்னோடனே மலர் டீச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தார். ஸோ, செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஷோ. 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ் போகுன்ற மாதிரி 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதுவுமே ஓகே டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஷோ ஆல்மோஸ்ட் 9:30க்கெல்லாம் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னோடனே அவரே தான் அவசரப்பட்டு முடிக்கணும் அப்படின்னு முடித்த மாதிரி இருந்தது. இல்லைன்னா அப்படியே கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க இருந்த ஆடியன்ஸ்லாம். அந்தளவுக்கு எல்லோரும் ஒன்ஸ் மோர் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு டேக் யூர் டைம் முடிங்க பொறுமையாக முடிங்க அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட நான் போயிருந்த சென்டரில் ஒரு 1000 அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி 1600 நினைக்கிறேன். அந்த ஷோ ஃபுல்லு. ஸோ, அவ்வளோ என்ன சொல்ல அவ்வளோ ஆடியன்ஸை ஒரு சிங்கிள் மேன் வேறு ஒன்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு ஒன்றுத்துக்குமே யாருமே இல்லை. அவ்வளோதான். அதுவும் லென்த்தியான ஷோ. அதை வந்து எப்படா முடியுன்ற ஃபீல்லாம் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற லெவலில் கொண்டு போகிறதெல்லாம் வேறு லெவல் தான் நிஜமாவே. லைக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஷோவோடலே இவர் அழகாக கனெக்ட் பண்ணுறாரு. ஒரு ஷோ நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். பேசுகிறவங்கள அதாவது ஆடியன்ஸ் வந்திருப்பாங்கல்ல அதில் யார்கிட்டயாவது கொஷின் கேட்டு அதை பதில் சொல்லி அதை கலாய்ச்சி அப்படியே ஷோ ஓட்டுருவாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இவர் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு ப்ராப்பராக. சும்மா நான் ஒரு ஷோ தான் காமெடி ஷோ தான் ஸ்டாண்டப் காமெடி மியூசிக்கை வச்சு நான் காமெடி பண்ணுவேன் இவ்வளோ தான் ஷோ அப்படின்லாம் இல்லாமல் அழகாக ஒரு கான்செப்ட் வச்சு அது ஒரு மூவி மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியணும்னு ஒரு எண்டு வச்சு அதுக்குள்ளே குட்டி குட்டி டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதில் என்னென்னா ஃபன் எலமெண்ட் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ தூரம் கலாய்க்க முடியுமோ அதை கலாய்ச்சி இந்த மாதிரி என்ன சொல்ல ஆலெக்ஸ் இன் வொண்டர்லேண்டுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அது எவ்வளோ தூரம் எனக்கு பிடிச்சிருந்ததோ அதே அளவுக்கு இந்த ஷோவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் என்னென்னா லைக் ஆலெக்ஸ் இன் வொண்டர்லேண்டில் நிறைய சாங்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். நம்ம அடிக்கடி கேட்டு பழகின சாங்ஸை தான் பேசியிருந்தார். பட் இதில் அவங்க சொன்ன சாங் வந்து புதுசு. நான் கேட்டிருக்கேன். ஒரு 1 or 2 டைம் கேட்டிருப்பேன் அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே எனக்கு விஷுவலாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் லைக் நமக்கு தெரியாத நம்ம கேட்காத ஒரு பாட்டை கூட அதை பாடி அந்த ஷோக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. அவரே கேட்டார் இந்த பாட்டு நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னா ஆடியன்ஸ்லேருந்து ஒரு டோட்டலாக ஒரு 20-30 பேர் தான் கை தூக்கியிருந்தாங்க. அவ்வளோதான் அந்த பாட்டை கேட்கவே செஞ்சுருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அதை எங்கேஜிங்காக அதுக்குள்ளே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்மளை சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டார். அண்ட் எனக்கு இது பார்க்குறப்போ என்ன தோணுச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு பேஷன் லைக் மியூசிக் மேலே இருக்க பேஷன், இளையராஜா மேலே இருக்கிற ஒரு மரியாதை, அதை ஃபன்னாக சொல்கிற விதம், லைக் மரியாதை அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு ஒரு பர்சனை, அவருடைய ஒர்க்கை அந்தளவுக்கு ரசிக்கிறாரு அப்படின்னா உடனே வந்து அவர் அப்படிங்க
எப்படிங்க அப்படியே தலையில தூக்கிஸ்லாம் ஆடாமல் அவரையும் லைட்டாக கலாய்ச்சிட்டு லைக் அவர் கோவப்படுறது அதெல்லாம் வந்து எப்படி அந்த அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் ஷோவில் கோரஸ் அதை வச்சு கலாய்ச்சிட்டு போகிறோம், அதே மாதிரி இதில் கோவப்படுறது அதெல்லாம் பற்றி கலாய்ச்சி. அண்ட் வைரமுத்து பற்றி சொல்லல, எல்லாருக்குமே தெரியும் வைரமுத்து மீட்டூன்னு ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்றது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஷோவில் அவர் அதை வைரமுத்துன்ற நேம் சொல்லல, இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்த மீட்டுவும் தலைக்குள்ளே ஓட தான் செய்யும், லைக் லைட்டாக ஒரு ஸ்லாஷ் அவரை தான் செய்யும். உடனே அது எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, நான் வைரமுத்துவோட வரிகள் பற்றி மட்டும்தான் பேச வந்தேன், அதனால் இதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் தட் அதை ஒதுக்கிட்டு போகாமல் அதையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி லைக் உண்மையிலே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது ஷோன்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்த கூட கரெக்டாக பேசுகிறாரு, எதையுமே ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போகாமல் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லாமல் எந்த எப்படி சொல்கிறது, எந்த அளவில் எதை சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி பயங்கர எங்கேஜிங்காக அதே மாதிரி ஆடியன்ஸ் கூடயும் பேசவும் செஞ்சார். இதான் ஷோ, இந்த கான்செப்ட், நான் இதுபடி தான் போவேன், உங்கள் கூடலாம் நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஆடியன்ஸில் கற்றுவாங்கல்ல அந்த இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் முன்னாடி இருக்கவங்க லைக் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பவே எங்கேஜிங்காக கொண்டு போனார். அண்ட் அந்த ஷோ நான் பார்க்குறப்போ அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் பார்க்குறப்போ அடுத்த ஷோ இவர் எப்போ போடுவார்னு எனக்கு இருந்தது. ஆனால் அந்த ஷோக்கே அவர் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணாருன்றது எனக்கு தெரில. 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தான் அந்த அலெக்ஸ் இன் வண்டர்லேண்டே கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ரீசெண்டாக அந்த டீப் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய ஃபோக்கஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்ல. ஸோ அதை பற்றின புக்ஸ்லாம் நான் படித்து அதை பற்றின பாட்காஸ்ட்லாம் பேசியிருக்கேன்ல. எனக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மனிதர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஷோவும் அலெக்ஸும் தெரிஞ்சார். லைக் 3 வருஷமாக கரெக்டாக ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணி கரெக்டாக பிடிச்சி ஒரு 3 ஹவர்ஸ்க்கான கண்டென்ட்டை ஒரு 3 வருஷமாக இதை பற்றி திங்க் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்திருக்கணும், இந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கணும், அண்ட் அதை டெஸ்டர் ஷோ நிறைய நடத்தியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பிளஸ்டு ஷோவாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு ஐ திங்க் இந்தியா ஃபுல்லாக போனாரான்னு எனக்கு தெரில, பட் தமிழ்நாட்டில் சென்னையில் எல்லா இடத்துலையும் ஷோஸ்லாம் நிறைய நடந்தது. அண்ட் இன்னும் வேறு ஏதோ கண்ட்ரியில் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போது யூஎஸ் வந்திருக்காரு. ஸோ யூஎஸ்ஏ இன்னும் 2 மந்த்ஸுக்கு ஷோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் வரையுமே யூஎஸில் தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவுமே ஐ திங்க் ஏப்ரலில் நடக்கிற ஏதோ ஒரு 2 ஷோ மட்டும்தான் டிக்கெட் ஃபுல்லாகாமல் இருக்குது. மற்றபடி அத்தனை ஷோவுமே டிக்கெட் ஃபுல்லு. இன்றைக்கி இங்கே டாலஸில் நடத்துகிறாரு, நாளைக்கு ஆஸ்திரேலியாவில் நடத்துகிறாரு. ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கார் ஒரு மனுஷன். எனர்ஜி லெவல், அவருக்கு ஏஜ் வந்து 47 அவரே தான் ஷோவில் சொன்னார். ஸோ 47 வயசுன்னா நம்பவே முடியல உண்மையிலேயே. ஒரு மனுஷன் அப்படி நின்று 3 மணி நேரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார். கொஞ்சம் கூட சளைச்சி போகவே இல்லை. நடுவில் நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி அப்படியே அந்த எனர்ஜி லெவல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், பாடுறதாகட்டும், கரெக்டாக கொண்டு போகிறதாகட்டும், அது வந்து அதுவும் ஒரு மண்டை மேலே ஒரு லைட்டு, அந்த ஃபோக்கஸ்டாக ஒரு லைட் போட்டு அந்த மாதிரி தானே, அப்போ தானே ஃபுல்லாக எல்லாேருக்கும் தெரியும். ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தலைவலிக்கும் தானே, நம்ம தலைக்கு மேலே ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருந்தால், அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு எனர்ஜி லெவல் இந்த ஏஜ்லேயும் அவ்வளோ அழகாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த ஷோ ஓடிடியில் எப்போ வரும்னு தெரில, ஆனால் சென்னையில் அகைன் நீங்கள் யூஎஸ் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை அந்த மாதிரிலாம் போடுவாருன்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் தான். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஷோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்தது. வர்த் வாட்சிங் அப்படி தான் நான் சொல்லணும். அழகாக ஒரு விஷயத்த இந்த அழகாக என்ன சொல்ல, எனக்கு அது ஒரு லைஃப் லெசன் மாதிரி இருந்தது. ஒரு மனுஷன் ஒரு 3 மணி நேரம் நம்ம சிரித்தோம், ஜாலியாக இருந்தோம், அது ஒரு சைடு. எனக்கு அந்த 3 மணி நேரம் போனதே தெரில, ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன், அதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் வந்து ஒரு பர்சனாக ஒரு ஷோ இந்தளவுக்கு இவர் நடத்துகிறாருன்றது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவரோட ஏஜ் ஃபேக்டர் அண்டு ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணுறாரு, அவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாரு. ஒருத்தரோட பேஷனை எந்தளவுக்கு அவர் நேசித்து பண்ணால் இவ்வளோ அழகாக ஒரு அவுட்புட் வரும். அண்ட் அதுக்கு அவர் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன்லாம் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அண்ட் இவர் எப்படி இந்த கதையை, எனக்கு எப்படி படம் பார்க்கல எப்படி இந்த கதையை வந்து எழுதுகிறாங்க, எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணுறாங்கன்னு எப்படி தோணுமோ அதே மாதிரி தான் எப்படி இந்த ஷோக்கான கான்செப்டை பிடிச்சிருப்பாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது தான் கரெக்டாக அந்த கான்செப்டை வச்சு தான் கொண்டு போனார். அண்ட் எப்படி இதை எடுத்தார், இந்த படம்லாம் எங்கே எப்படி பார்த்தாரு, இந்த படத்தெல்லாம் பார்த்து இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. நான் வந்து இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த தேர்கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி தோழி அந்த சாங் தான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்து
அதில இன்னும் கமெண்ட்ஸ்லாம் கூட பெருசா இல்ல. போட்டிருந்த கமெண்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோக்கு அப்புறம் வந்தவங்களா அப்படின்ற மாரி தான் கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த பாட்டே ஃபேமஸா இருக்கு. பட் அத வந்து எந்த அளவுக்கு அதோட மியூசிக் இருக்கு, எந்த அளவுக்கு அதோட வரிகள் இருக்கு, அதை அந்த இதுக்கு 2த்துக்கும் ஆப்போசிட்டா சம்மந்தமே இல்லாம எப்படி அத வந்து படமா எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவர் எப்படி நோட் பண்றாரு? இந்த பாட்ட கான்செப்ட்டா எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அத கொண்டு போய் ஒரு மலையாள மூவியோட கனெக்ட் பண்றாரு. அங்க என்னன்றத சொல்றாரு. அதுலேருந்து ஒரு ஒரு குட்டி மெசேஜ்லாம் சொல்றாரு. அப்பா எப்படிதான் யோசிச்சாரோ அப்படின்ற மாரி தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ஷோ எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பா பாருங்க. நான் இந்த ஷோ இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்தோனே சரி ரெக்கார்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம மறந்துருவோம். நான் என்ன மேக்ஸிமம் ஒரு 10, 15 நிமிஷம் பேசுவேனா, அதுவே வந்து எனக்கு என்ன பேசினாரு என்னன்றதை நம்ம மறந்துருவோமேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவில் பேசினா தான் நல்லா வரும்னு வந்து உட்காந்து பேசுகிறேன். ஸோ ஆனால் அவர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஷோக்கான கண்டென்ட்டை அப்படியே பெருசாக நோட்ஸு எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்டேஜில் நின்று அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. நேச்சுரலாக பண்ணுறாரு. எவ்வளோ ஒரு என்த்துவாக பண்ணுறாரு. ஸோ உண்மையிலே கிரேட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஷோ எங்கேயாவது கிடச்சதுன்னா. நான் இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.